இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு வாழைப்பூ வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு, பட்டாணி பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து காலையிலே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 டேஸ் முன்னாடி வாழைப்பூ பொரியல் பண்ணியிருந்தேன். அப்போவே கொஞ்சமாக வாழைப்பூ வந்து எடுத்து வச்சுருந்தேன், இந்த மாதிரி வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டேஸ்க்கு மேலே ஆனதுனால கொஞ்சம் கருத்துருச்சு. ஸோ பரவாயில்லன்னு அதையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அரைச்ச பட்டாணி பருப்பு, கடலை பருப்பு மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டேன். அதில் உப்பு, மஞ்சத்தூள், தென் வந்துட்டு கருவேப்பிலை, அப்புறமா வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவசரமாக செய்யும் போது சில ரெசிபி வந்து சூப்பராக ஹிட் அடிக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இந்த வாழைப்பூ வடை வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அது கூடவே பொரியலுக்கு வந்துட்டு வாழை தண்டுமே வாங்கியிருந்தோம். ஸோ அதை இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு மோரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதனால் கருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் எழுந்ததுமே பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. இதில் ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டேன். என்னென்னா சிறுபருப்பு ஊற வச்சுட்டு கொஞ்சம் வேலையாக போயிட்டேன். ஸோ சிறுபருப்பு வந்து நல்லாவே குழஞ்சிருச்சு. நான் பொரியல் மாதிரி பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் வந்து ஃபைனலாக எனக்கு வந்து கூட்டு தான் கிடச்சிது. ஸோ லன்ச் வேலை எல்லாமே முடிஞ்சுது. சின்ட்டுவுமே சூப்பராக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா.